நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டித் தேர்வுக்காக படித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேலைவாய்ப்பு. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 35,277 வேகன்சி இருக்குது. ஒரு நல்ல ஒரு வேகன்சி. எக்ஸாம் பேட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குது. ஸோ எல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அதிகமாக சொல்ல மாட்டேன், ஒரு சில முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 28/2/2019 அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த ஜாபுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1/3/2019 அன்றைக்கி ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 31/3/2019 அன்றைக்கி க்ளோஸ் ஆகுது. இதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 5/4/2019 நீங்கள் கட்ட முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன். ஸோ ஆன்லைனில் நீங்கள் கட்டுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 5/4/2019 நீங்கள் கட்டலாம். எஸ்பிஐ செலான் பார்த்தீங்க அப்படின்னா 5/4/2019 வரை நீங்கள் பண்ண முடியும். ஸோ டைம் வேரியேஷன் ஆகுது. ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கும் எஸ்பிஐ செலானுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு ஒன்று தான், டைம் வேரியேஷன் ஆகுது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸ் செலான் பார்த்தீங்க அப்படின்னா 5/4/2019. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டைம் வேரியேஷன் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்சளவு நீங்கள் ஆன்லைன்லேருந்து பே பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் ரீஃபண்ட் பண்ணுறாங்க ஆர்ஆர்பியை பொறுத்தளவு. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரௌசிங்லேயே நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களோட டெபிட் கார்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க, ஒரு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஜூன் to செப்டம்பர் 2019 எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ எக்ஸாம் வருது அப்படின்ட்டு. ஸோ அடுத்து நம்ம போஸ்டிங் பற்றி பார்க்கலாம். போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று +2, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி. ஸோ நம்ம +2 ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 12th, அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வேகன்சி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் கிளர்க் கும் டைப்பிஸ்ட். இது டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 4,319 வேகன்சி இருக்குது. சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 19,900 கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கும் டைப்பிஸ்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வேகன்சி 760 இருக்குது. ஸோ அதே சம்பளம் தான் கொடுக்குறாங்க. ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் டைம் கீப்பர். இதுக்கு டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 17 இருக்குது. சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே சம்பளம் தான். அடுத்து நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் கிளர்க்கு. ஸோ இதுக்கு டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 592 இருக்குது. சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா அதே சம்பளம் தான் கொடுக்குறாங்க. ஸோ அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் கும் டிக்கெட் கிளர்க்கு. இதுக்கு டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 4,940 வேகன்சி இருக்குது. சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 21,700 இருக்குது. ஸோ 12th நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 10,628. அதாவது நீங்கள் 12th படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்த வேகன்சி நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிகிரி ஆர் அது ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 33 வயசு வரை இருக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டிகிரி. ஸோ நல்லா நாம வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம 12th பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 30 வயசு கேட்டிருந்தாங்க. டிகிரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 33 வயசு வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம போஸ்டிங் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் அசிஸ்டன்ட். இதுக்கு டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 88 இருக்குது. இதுக்கு சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 25,500 கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கூட்ஸ் கார்டு. இதுக்கு டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 5,747 இருக்குது. சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 29,200 கொடுக்குறாங்க. மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் கமர்ஷியல் கும் டிக்கெட் கிளர்க். இதுக்கு டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 5,638 இருக்குது. சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே சம்பளம் தான் கொடுக்குறாங்க. நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் கிளர்க் கும் டைப்பிஸ்ட். இதுக்கு டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 2,873 வேகன்சி இருக்குது. சம்பளம் அதே சம்பளம் தான் கொடுக்குறாங்க. ஸோ அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கும் டைப்பிஸ்ட். இதுக்கு டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 3,124 இருக்குது. சம்பளம் அதே சம்பளம் தான் கொடுக்குறாங்க. ஆறாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் டைம் கீப்பர். இதுக்கு டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 14 இருக்குது. சம்பளம் அதே சம்பளம் தான் கொடுக்குறாங்க. ஏழாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் அப்ரெண்டிஸ். இதுக்கு டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 253 இருக்குது. இதுக்கு சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 35,400 கொடுக்குறாங்க. அடுத்து எட்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6,865 வேகன்சி இருக்குது. சம்பளம் 35,400 கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு சம்பளம். ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு நல்ல ஒரு ஜாப்.
ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆ, இந்த பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சில நான் வந்து சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க, ஃபைனல் ரிசல்ட் வரணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறப்போ உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் அதாவது நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நெட் பேங்கிங் பண்ணுறப்போ வந்து உங்களோட டெபிட் கார்டை வச்சு நீங்கள் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் போகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் இந்த மாதிரி எதுவும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் போகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹால் டிக்கெட், ஆதார் கார்டு இது வந்து இருந்தால் போட்டு போதும். எக்ஸாம் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் சிட்டி அண்டு டேட்லாம் வந்து தெளிவாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3க்கு 1 அதாவது வந்து நீங்கள் 3 கொஸ்டின் வந்து தொடர்ந்து தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா வந்து 1 மார்க் வந்து உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்தியாவில் பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதர் கண்ட்ரியில் பிறந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஏஜ் லிமிட் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12ஆம் வகுப்பு அதற்கு சமமாக படித்திருந்தவர்களுக்கு மட்டும் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு கீழே தான் வந்து டிகிரி படித்தவங்களுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொல்ல போகிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 12ஆம் வகுப்பு அதுக்கு ஈக்குவலாக படிச்சிருந்தவங்களுக்காக நான் சொல்ல போகிறேன் இப்போ. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். யூஆர் கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2/7/1989 இது வந்து குறைஞ்சபட்சம். இதுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வருஷத்தில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2/7/1986 இதுலேருந்து நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து எஸ்சி, எஸ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2/7/1984 இதுலேருந்து நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 1/7/2001 வந்து பிறந்தீங்க அப்படின்னா வந்து அப்ளை பண்ண முடியாது. அதாவது வந்து 1/7/2001 அதுக்கப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஒரு சிலர் சொல்கிறேன். ஓபிசி நான் கிரிமிலேயர் வந்து 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி வந்து 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்புறம் வந்து பிடபிள்யூடி யூஆர் கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி ஓபிசி வந்து 13 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஸோ பிடபிள்யூடி எஸ்சி, எஸ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 15 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிகிரி படித்தவர்களுக்கான வயது வரம்பு அதாவது வந்து நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கான ஏஜ் லிமிட் பற்றி பார்க்கலாம். குறைஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யூஆர் கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2/7/1986 நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அடுத்து ஓபிசி நான் கிரிமிலேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2/7/1983 நீங்கள் பிறந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2/7/1981 பிறந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1/7/2001 நீங்கள் பிறந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. அதாவது 1/7/2001 அதுக்கப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் வேஸ்ட்டாக அப்ளை பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது டிகிரி படித்தவர்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அதனால் வந்து சொல்ல முடியலை. உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து என்கிட்ட கேட்கலாம். என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்சனல் மெசேஜ் பண்ணுறதுனால பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ண முடியாது. கால் பண்ணால் வந்து நாட் ரீச்சபிள் தான் வரும். வாட்ஸ்அப் ஒன்லி. ஸோ உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாமே கேளுங்க. நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டைம் பண்ணுறேன். வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10 நிமிஷத்துக்கிட்ட இருக்கும் போல். ஸோ அதனால் வந்து சொல்ல முடியாது. ஸோ மன்னிக்கவும். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தோ வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தேர்வு கட்டணம் ஃபீஸ் பேமெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டேஜ் 1க்கு தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓபிசி ஜெனரல் கேட்டகரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரூ. 500 ஃபீஸு. எஸ்சி, எஸ்டி அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்புறம் வந்து பிடபிள்யூ கேட்டகரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரூ. 250 ஃபீஸு. நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரூ. 500 பே பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரூ. 400 வந்து திரும்ப வந்து அமுச்சு வச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ரூ. 250 பே பண்ண எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரூ. 250 ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்னொன்று நான் சொல்லிடுறேன். அப்ளிகேஷன் நீங்கள் வந்து தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ 2 வாட்டி மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு வாட்டி பண்ணீங்க அப்படின்னா ரூ. 100. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் வாட்டி அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் கரெக்டாக பண்ணிவிடுங்க. மாடிஃபிகேஷனுக்கு ரூ. 100. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸாம் பேட்டர்னை பற்றி பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நான் சொல்ல போகிறது ஸ்டேஜ் 1 எக்ஸாம் பேட்டர்ன் தான் சொல்ல போகிறேன். சிபிடி எக்ஸாம் தான். இணையதளத்தில் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. மொத்தம் டியூரேஷன் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 90 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 120 நிமிஷம் சொல்லியிருக்காங்க.
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 மார்க் கேட்குறாங்க. மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து ஒரு 30 மார்க் கேட்குறாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 மார்க் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 90 மார்க் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இதுதான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சயின்ஸுன்றது சுத்தர இல்லவே இல்லை. ஜென்ரல் அவேர்னஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் தான் இருக்குது. சயின்ஸுன்றது கேட்கவே இல்லை. ஸோ நல்ல ஒரு விஷயம் தான் அது. நீங்கள் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணாலே வந்து ஈஸியாக பாஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ கரண்ட் அஃபேர்லாம் ஃபுல்லாக படிங்க. சிலபஸ் வைஸாக படிங்க. சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் படிங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்காதீங்க. நல்ல ஒரு புக்கை தேர்ந்தெடுத்து படிங்க. ஸ்டேஜ் 2க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேம் அதே தான். எக்ஸாம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 90 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 120 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க் கேட்குறாங்க. மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து ஒரு 35 மார்க் கேட்குறாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 மார்க் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 120 மார்க் கேட்குறாங்க. அதாவது ஸ்டேஜ் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 100 மார்க் கேட்குறாங்க. ஸ்டேஜ் 2ல் 120 மார்க் கேட்குறாங்க. ஸோ 20 மார்க் வந்து கூட கேட்குறாங்க. ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடலாம். எனக்கு என்னமோ வந்து ஈஸியாக தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேம் ஒன்றா தான் வருது. ரொம்ப வந்து வேரியேஷன் இல்லை. ஆர்ஆர்பியில் வந்து பழைய எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டேஜ் 2லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்ன போஸ்டிங்க்கெலாம் வந்து சிபிடி எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளாம் வந்து தகுதியானவர்களா, டைப்பிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே வந்து டைப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காமல் வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா வந்து மறக்காமல் என்கிட்ட வந்து கேளுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வந்து பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹவு டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபோட்டோ கேபி இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ கேபி அப்புறம் வந்து சிக்னேச்சர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா திரும்ப ₹100 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்ளை பண்ண தெரில அப்படின்னா வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி தரேன். ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு காசு செலவாகும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். நான் வந்து அப்ளை பண்ணி தரேன். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு வந்து ஒன்றும் இல்லை. ஸோ நோட்டிஃபிகேஷன் அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி.